Hello everyone, good evening. Today we are going to see coefficient of viscosity. Okay, so last video introduction of viscosity பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா coefficient of viscosity. ஓகேங்களா, coefficient of viscosityங்கிறது ஒண்ணு கிடையாதுங்க. அந்த ஆப்போஸ் பண்ற ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் நமக்கு coefficient of viscosity. அதை ஒரு நம்பர் மூலமா பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு பேர் தான் coefficient of viscosity. அப்போ coefficient of viscosity ஓட வேல்யூ வந்து நேற்று பார்த்தா நம்ம வாட்டருக்கு எப்படி இருக்கும், ஏருக்கு எப்படி இருக்கும், ஓகே, டெம்பரேச்சர் வேரி பண்ணும்போது, ஓகே, அந்த நம்பர் என்ன சொல்லுதுன்னா that quantifies the viscous force of the liquid. ஓகேங்களா, அந்த நம்பர் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா விஸ்காசிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம், நம்பர் வந்து கம்மியா இருக்குன்னா விஸ்காசிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுதான் அதுக்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகே, ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் per யூனிட். டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் என்னன்னா we can consider a liquid. ஓகே, ஒரு லிக்விட் எடுத்துக்கலாம், அதுல நம்ம ஒரு சப்ஸ்டேட்ல லிக்விட் ஊத்துறோம். ஓகேங்களா, அந்த லிக்விட்ல நமக்கு என்ன we can consider two layers. ஓகே, இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். ஓகே, இந்த லேயர் நம்ம என்ன வச்சுக்கலாம், ஏபின்னு வச்சுக்கலாம், இந்த லேயர் நம்ம சிடின்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த சிடி மேல என்ன பண்ணணும்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், the force acting parallel to the surface. ஓகே, இந்த சர்ஃபேஸ்க்கு parallel ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணும், நமக்கு இந்த லேயர், இது ஒரு லேயர், இது பாட்டம் லேயர், இது டாப் லேயர். ஓகே, இந்த டாப் லேயருக்கு பாட்டம் லேயருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா dx, we consider as dx. ஓகே, அப்ப இந்த டாப் லேயர் என்ன பண்ணும்னா இப்படி ஸ்லைடிங் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும் போது நம்ம என்ன சொல்றோம், அதுதான் நம்ம டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். ஓகே, ஸோ டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் per யூனிட் ஏரியா, ஒரு யூனிட் ஏரியால எவ்வளவு டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா, அட் மெயின்டைன் அட் தி யூனிட் வெலாசிட்டி கிரேடியன்ட். ஓகே, யூனிட் வெலாசிட்டி கிரேடியன்ட்னா என்ன அப்படின்னா, வெலாசிட்டி என்ன பண்ணும், இந்த லேயர் நம்ம இந்த லேயர் என்ன பண்ணும் நமக்கு மூவ் ஆகும். ஓகே, இந்த லேயரோட வெலாசிட்டி வீணா, இந்த மேல இருக்கிற வெலாசிட்டி லேயரோட வெலாசிட்டி எப்படி நமக்கு அதிகமா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம வேகமா ஃப்ளோ ஆகும். ஓகே, அப்ப என்ன சொல்றோம்னா வெலாசிட்டி கிரேடியன்ட்னா the velocity changes with respect to distance. ஓகே, டிஸ்டன்ஸை பொறுத்து என்ன பண்ணும், அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகே, அது என்ன பண்றோம், நம்ம ஃபிக்ஸ் பண்றோம், யூனிட் வெலாசிட்டி கிரேடியன்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு யூனிட் ஏரியால எவ்வளவு டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமோ அதுக்கு பேர் தான் coefficient of viscosity. Okay, so it is defined as the tangential force per unit area required to maintain unit velocity gradient. Unit velocity gradient, that is called as நமக்கு coefficient of viscosity. So that viscous force according to Newtonian viscous force, F is equal to F is directly proportional to எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா surface area A and dv by dx. dv by dx னா velocity gradient. ஓகேங்களா, so that F is equal to, so நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ directly proportional எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகே, அந்த கான்ஸ்டன்ட்னா என்னன்னா coefficient of viscosity. ஓகே, so that F is equal to, இந்த மைனஸ் சைன் ஏன் போட்டுருக்கோம் அப்படின்னா அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ இருக்குல்ல, அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோக்கு விஸ்காசிட்டி எப்படி இருக்கும், நமக்கு ஆப்போசிட் தான் பண்ணுவோம். ஓகே, அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகே, so that viscous forces F is equal to minus eta. ஓகே, இது பேர் வந்து eta dot area into dv by dx. Okay, and so that where eta is equal to coefficient of viscosity, so minus sign clearly indicates the viscous force will always oppose the direction of flow. Okay, flow க்கு ஆப்போசிட் பண்றதுனால தான் என்ன சொல்றோம், நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்றோம். ஓகே, இதுதான் பேருக்கு coefficient of viscosity. So next we are going to see Stokes method. ஓகே, Stokes method மூலமா நம்ம டெர்மினல் வெலாசிட்டியும் அந்த விஸ்காஸ் ஃபோர்ஸையும் நம்ம என்ன பண்றோம், கால்குலேட் பண்றதை இன்னைக்கே பார்த்தலாம். ஓகேங்களா, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அப்படியே எழுதி வச்சுங்க, இல்லாட்டி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் we are going to see viscosity ஸ்டோக் மெத்தட். ஓகேங்களா, இந்த ஸ்டோக் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஒரு பாலோடைய டெர்மினல் வெலாசிட்டியும் லிக்விடோட விஸ்காசிட்டி நம்ம என்ன பண்றோம், கால்குலேட் பண்ண போறோம். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, so that we have taken the டால் ஜார், இந்த மாதிரி ஒரு பெரிய ஜார் எடுத்துக்கிறோம். அதுல என்ன பண்ணோம், நம்ம ஹை விஸ்காசஸ் லிக்விட ஊத்திரோம், லைக் விளக்கெண்ணெய், ஓகேல, அந்த மாதிரி ஹனி, அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அதுல நம்ம என்ன பண்றோம், we have taken the spherical ball, ஒரு ஸ்பெரிக்கல் பால், மெட்டல் பால் இருக்குல்ல, அந்த மெட்டல் பால் எடுத்து நம்ம என்ன பண்றோம், அதுல நம்ம டிராப் பண்றோம். ஓகே, டிராப் பண்ணும் போது என்ன நடக்கும், அப்படியே கிராஜுவலா உள்ள போகும், மெதுவா உள்ள போயிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அட்டைன் பண்ணி அது சல்லுன்னு கீழே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த லிக்விடோட விஸ்காசிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியும் அந்த பாலோட டெர்மினல் வெலாசிட்டி நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ டெர்மினல் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடை அச்சீவ் பண்றதை நமக்கு டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தட் when the spherical ball moves down through a high viscous liquid. ஓகே, ஹை விஸ்காசஸ் லிக்விட்ல நம்ம ஒரு பால் நம்ம போடும்போது என்ன நடக்கும்னா it attains terminal velocity, it gets a terminal velocity. Okay, constant speed achieve பண்ணு. எப்ப constant speed achieve பண்ணனும்னா அந்த லிக்விடோட விஸ்காசஸ் ஃபோர்ஸும் பயான்சி ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணும், அந்த பால் என்ன பண்ணும்,
டெர்மினல் வெலாசிட்டி அச்சீவ் பண்ணும். ஓகே, விஸ்காசஸ் ஃபோர்ஸும் பயான்சி ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகும்போது, ஓகே, விஸ்காசஸ் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும் லிக்விட்லயே இருக்கும், அது பேர் தான் விஸ்காசஸ் ஃபோர்ஸ், ஆப்போஸ் பண்ற ஃபோர்ஸ். பயான்சி ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு தண்ணிக்குள்ள நம்ம பாலை போட்டு அமுக்குன்னு என்ன பண்ணுவோம், தண்ணி என்ன பண்ணும் நமக்கு அந்த பாலை மேலே தள்ளுது இல்லைங்களா, அந்த மேலே புஷ் பண்றதை நமக்கு என்ன பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்வர்டு ஃபோர்ஸ் நம்ம கூட சொல்லலாம். ஓகே, அப்வர்டு த்ரஸ்ட், தட் இஸ் கால்ட் அஸ் பயான்சி ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஸோ தண்ணிக்குள்ள நம்ம என்ன பண்றோம், பால் அமுக்கும் போது அந்த தண்ணி என்ன பண்ணுது, பால் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஓகே, அதுக்கு பேர் பயான்சி ஃபோர்ஸ். So that when a spherical ball moves down through a high viscous liquid, it gets or attains the terminal velocity where when the viscous force is equal to the buoyant force or buoyancy force. Okay, so we have taken the high viscous liquid by a big jar or tall jar. Okay, then the spherical ball is dropped. Okay, and the spherical ball என்ன பண்றோம் நம்ம அதுல போடுறோம். Okay, into the liquid. Then the motion of the ball, okay, opposed by the viscous forces. Okay, viscous force மூலமா என்ன பண்ணுது, ஆப்போஸ் பண்ணும் அந்த ஸ்பீட். Okay, so that the apparent weight of the ball is equal to the opposing viscous force where the ball is reached the terminal velocity. ஓகேங்களா, so that நம்ம terminal velocity கண்டுபிடிக்கணும் அப்படியே என்ன பண்ணணும், இதோட viscous force கண்டுபிடிக்கணும், அப்புறம் அந்த buoyancy force கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்றோம், ரெண்டை ஈக்குவல் பண்ணா we can get immediately terminal velocity as well as coefficient of viscosity. ஓகே, அப்ப என்ன பண்ணணும், நம்ம viscous force கண்டுபிடிக்கணும், அப்புறம் buoyancy force கண்டுபிடிக்கணும், ரெண்டே என்ன பண்ணணும், நம்ம ஈக்குவல் பண்ணா முடிஞ்சிச்சு. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன் தான். இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அப்படியே பார்த்து வச்சுங்க. ஓகே, ஸோ ஸ்டோக்ஸ் ஏன் சொல்றோம் அப்படின்னா, இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் ஸ்டோக். ஓகேங்களா, ஸோ ஸ்டோக்கோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா சர் ஜார்ஜ் கேப்ரியல் ஸ்டோக்குங்கிறவர் தான் இவரோட ஃபுல் நேம். ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட், பிசிசிஸ்ட். ஓகே, எக்ஸாக்ட்லி. ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம விஸ்காசஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் பயான்சி ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும், ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணணும். நம்ம விஸ்காசஸ் ஃபோர்ஸ்க்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா இருக்கு, நான் அப்படியே எழுதி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ when the ball is reached, ஓகே, ஸ்பெரிக்கல் பால் எப்போ வந்து டெர்மினல் வெலாசிட்டி அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீடை ரீச் ஆகுமோ, எப்போ ரீச் ஆகும்னா விஸ்காசஸ் ஃபோர்ஸும் பயான்சி ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த விஸ்காசஸ் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு பயான்ட் ஃபோர்ஸ் ஆர் பயான்சி ஃபோர்ஸ் ஆஃப் த லிக்விட். ஓகேங்களா, அப்வர்ட் த்ரஸ்ட்டும் டவுன்வர்ட் த்ரஸ்ட்டும் ஈக்குவல் ஆகும்போது என்ன பண்ணும், அந்த பால் கெட்ஸ் இமிடியட்லி டெர்மினல் வெலாசிட்டி. ஓகே, ஸோ viscous force of the liquid F is directly proportional to, ஒரே ஈக்குவேஷனால எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா, so that F is directly proportional to V or eta. ஓகேங்களா, ஸோ Vங்கிறது என்னன்னா நமக்கு டெர்மினல் வெலாசிட்டி, Rங்கிறது நமக்கு ரேடியஸ் ஆஃப் த பால், ஈட்டாங்கிறது நமக்கு இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட். ஓகேங்களா, ஸோ தட் நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எடுக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகே, அந்த கான்ஸ்டன்ட் தான் நமக்கு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் நத்திங் பட் K. ஓகேங்களா, ஸோ தட் F is equal to KV or eta. ஓகேங்களா, அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம என்ன சொல்றோம், இஸ் நத்திங் பட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளி 6π அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ தட் இங்க K வருது, நம்ம என்ன பண்ணணும், நம்ம 6π சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஓகே, ஸோ தட் F is equal to K இடத்துல 6π போடுங்க. ஸோ தட் F is equal to 6π into V into R into eta. ஓகேங்களா, ஸோ Vங்கிறது நமக்கு டெர்மினல் வெலாசிட்டி, Rங்கிறது ரேடியஸ் ஆஃப் த பால். ஸ்பெரிக்கல் பால் போட்டால் நம்ம மெட்டல் பால். ஓகேங்களா, அந்த பால்ட்ரஸ் மாதிரி இருக்கும் சின்னதா. ஓகேங்களா, அதோட ரேடியஸ். ஓகேங்களா, அடுத்து ஈட்டாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட். ஓகேங்களா, ஸோ தட் அதான் நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ தட் K அப்படிங்கிறது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 6π. ஓகே, அடுத்து Vங்கிறது டெர்மினல் வெலாசிட்டி ஆஃப் த பால், அடுத்து Rங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி பால், சாரி, ஓகே, Rங்கிறது ரேடியஸ் ஆஃப் த பால், அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகேங்களா, ஸோ தட் இதான் நமக்கு என்னது, நமக்கு விஸ்காசஸ் ஃபோர்ஸஸ் VF ன்னு சொல்லுவாங்க. ஓகே, VF இல்லாட்டி F. ஸோ நெக்ஸ்ட் we are going to see buoyancy force. ஓகே, buoyancy force ரொம்ப ஈஸி, அப்படி கவனிங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, எதா இருந்தாலும் சரி. ஓகேங்களா, இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அப்படியே பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்து பாருங்க, நம்ம லிக்விடோட நம்ம பயான்ஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, பயான்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த பால் மைனஸ் வெயிட் ஆஃப் த லிக்விட். ஓகே, இதான் நமக்கு என்னது ஃபார்முலா. ஓகே, பயான்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு weight of the ball minus weight of the liquid. ஓகே, இப்போ என்ன பண்றோம், நம்ம டெரைவ் பண்றோம். ஓகே, ஸோ weight of the ball நம்ம என்ன பண்றோம், கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ weight of the ball. ஓகேங்களா, ஸோ வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு W is equal to mg. ஓகேங்களா, ஸோ தட் m into g. ஓகேங்களா, ஓகே, ஸோ மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி நமக்கு வெயிட்.
ஓகே மறுபடியும் நம்ம என்ன பண்றோம் நம்ம m வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி எழுதுறோம் ஓகே அப்ப டென்சிட்டி ஃபார்முலா என்னது டென்சிட்டி rho is equal to density என்ன லெட்டர் மென்ஷன் பண்ணுவோம்னா rho ஓகே so rho is equal to நமக்கு ஃபார்முலா என்னது density is equal to mass by volume okay so that mass by volume from here what about mass is equal to நம்ம என்ன எழுதலாம் இந்த v நம்ம என்ன பண்றோம் நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துறோம் ஓகே அப்ப rho into v so v ங்கிறது என்னது வால்யூம் ஓகேங்களா so that rho ங்கிறது density ஓகேல density of the ball okay இந்த இடத்துல density of the ball okay so that rho m is equal to rho into v நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுங்க ஓகே அப்ப w is equal to நமக்கு rho ங்கிறது என்னது நமக்கு rho into v ங்கிறது நமக்கு என்னது வால்யூம் ஓகே வால்யூம் ஆஃப் த பால் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4/3 வால்யூம் வந்து ஸ்பெரிக்கலா தான இருக்கு ஃபுட்பால் மாதிரி அப்ப என்ன பண்ணும் வால்யூம் ஆஃப் த பால் is equal to 4/3 pi r cube ஓகேங்களா 4/3 pi r cube into நமக்கு என்ன இருக்கு நமக்கு இங்க g இருக்கு அப்படியே நம்ம போடணும் சோ நமக்கு m க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் rho into v சப்ஸ்டிட் பண்றோம் where rho into 4/3 pi r cube into g ஓகேங்களா ரிமைனிங் இருக்கு g அப்படியே போட்டுங்க ரைட்டா இதான் நமக்கு என்னது weight of the ball ஓகேங்களா சோ where rho ங்கிறது என்னது density of the ball okay so density of the ball okay r ங்கிறது radius of the ball r ங்கிறது radius of the ball 4/3 pi r cube ங்கிறது volume of the ball okay volume of the ball ஓகேங்களா சோ இதான் நமக்கு என்னது weight of the ball அடுத்து என்ன பண்றோம் நம்ம weight of the liquid கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இது அப்படியே எழுதிச்சுங்க சோ அடுத்து பாருங்க weight of the liquid கண்டுபிடிக்கணும் ஓகே அப்ப weight of the liquid என்ன பண்ணனும் நம்ம பால் தூக்கிட்டு அப்படியே liquid போடுங்க அப்ப weight of the liquid is equal to ஃபார்முலா என்னது m into g அதே ஃபார்முலா தான் m into g ஓகேங்களா சோ அடுத்து என்ன வரும் நமக்கு density rho is equal to mass by volume போட்டோம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக density of liquid நம்ம என்ன பண்றோம்னா rho dash சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா சோ rho dash is equal to m by v again m is equal to rho dash into v ஓகேங்களா rho இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் rho dash போடுறோம் ஓகே அப்ப rho dash இங்க என்ன வரும் நமக்கு rho dash வரும் ஓகே அப்ப rho dash 4/3 pi r cube into g okay so that rho அப்படிங்க rho dash ங்கிறது என்னது நமக்கு இங்க density of the liquid னு வரும் ஓகே இந்த இடத்துல நம்ம liquid போட்டுங்க இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு liquid ஸ்பெரிக்கலா தான் இருக்கும் ஏன்னா அந்த பாலை கவர் பண்ணி போகுதுங்களா அந்த liquid அது எப்படி இருக்கும் நமக்கு ஸ்பெரிக்கலா தான் இருக்கும் சோ அந்த liquidோட density நமக்கு வால்யூம் வந்து 4/3 pi r cube ஓகேங்களா so that density மாறறனால நம்ம என்ன பண்றோம் rho dash சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் so rho dash ங்கிறது density of the liquid இங்க v ங்கிறது என்னது நமக்கு volume of the ball ஓகேங்களா so g ங்கிறது acceleration due to gravity இப்போ என்ன பண்ணனும் நம்ம weight of the ball minus weight of the liquid ஓகேங்களா ரெண்டும் என்ன பண்ணனும் இப்போ கால்குலேட் பண்ணனும் அப்படியே எழுதி வச்சிங்க so buoyancy force ஓகேங்களா b v b ன்னு போட்டுக்கலாம் fb ஓகே so buoyancy force fb is equal to நமக்கு weight of the ball எவ்வளவு வந்துச்சு நமக்கு rho into 4/3 pi r cube into g ஓகேங்களா so minus weight of the liquid எவ்வளவு வந்துச்சு நமக்கு rho ங்கிறது என்ன பண்ணனும் rho dash போடணும் ஓகே அப்ப rho dash 4/3 pi r cube into g ஓகேங்களா சேம் பாராமீட்டர் அப்ப இங்க சேம் பாராமீட்டர் என்ன இருக்கு நமக்கு fb is equal to என்ன வரும் நமக்கு 4/3 pi r cube g into rho இங்க rho minus of rho dash ஓகேங்களா so rho minus rho dash என்ன பண்றோம் நம்ம வெளிய இந்த காமன் பாராமீட்டர் நம்ம என்ன பண்றோம் வெளிய கொண்டு வந்துட்டோம் so 4/3 pi r cube into g ஓகே இதான் நமக்கு என்னது buoyancy force so buoyancy force is equal to நமக்கு என்னது நமக்கு viscous forces ஓகே அப்ப fb is equal to என்ன வரும் நமக்கு viscous force க்கு fv ஓகேங்களா fb is equal to fv v னா நமக்கு viscous force இது buoyancy force so buoyancy force நம்ம என்ன பண்றோம் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் என்ன வரும் நமக்கு அப்படி பாத்தீங்கன்னா viscous force ஃபர்ஸ்ட் எழுதலாமா viscous force எவ்வளவு என்ன வந்து நமக்கு 6 pi v r eta இதான் நமக்கு என்னது viscous forces ஓகே 6 pi eta v r ஓகே இல்லாட்டி எழுதிக்கலாம் so fv
is equal to FD. ஓகேங்களா, அது கீழே இருக்குங்க. ஓகே, ஸோ இதோட விஸ்காஸ் ஃபோர்ஸ் என்னது 6 pi V R eta is equal to buoyancy force என்னது நமக்கு இங்க இருக்கு பாருங்க 4/3 pi R cube rho pi R cube G rho minus rho dash. ஓகேங்களா, ஸோ செக் பண்ணிங்க. ஸோ 4/3 pi R cube G into rho minus rho dash. ஓகேங்களா, ஸோ தட் இதான் நமக்கு என்னது, இது விஸ்காஸ் ஃபோர்ஸ், இதான் நமக்கு பயான்சி ஃபோர்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஏதாச்சும் டைம் கேன்சல் ஆகும் பாருங்க, டைம் பை கேன்சலா. அடுத்து என்ன வரும் இங்கே பாருங்க, 2 2 4 இங்கே 2 6. ஓகேங்களா, அப்புறம் வேற என்ன கேன்சல் ஆகும், இங்கே 6 இருக்கா, இங்கே 6, இங்கே R ஸ்கொயர் ஆகும். ஓகே, ஸோ ஃபைனல் ஃபார்மே என்ன வரும் அப்படியே எழுதி வச்சுங்க, இல்லாட்டி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஓகே, இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. எடுத்துட்டீங்களா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்கே எழுதுறேன். ஸோ போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா, நமக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் V எடுக்கிறோம். ஓகே, ஸோ V எடுத்து நம்மளது டெர்மினல் வெலாசிட்டி. ஓகே, ஸோ டெர்மினல் வெலாசிட்டி V is equal to, நம்ம Vங்கிற பேராமீட்டர் மட்டும் இங்கே வச்சுங்க, மற்ற பேராமீட்டர்ல அங்கே கொண்டு போவோம். என்ன ஒன்று நடக்கும், இந்த 3 அந்த பக்கம் போய் என்ன ஒன்று நமக்கு டினாமினேட்டர் போகும்போது 3 ஆகும். ஓகே, ஸோ 3 into 3 நமக்கு என்ன ஆகும், 9 ஆகும். அப்போ 2/9 இந்த V நமக்கு என்ன ஆகும், இங்கே வீட்டா வந்து அந்த பக்கம் போயிடுமா. ஸோ இங்கே R ஸ்கொயர் இருக்கு. ஓகே, ஸோ R ஸ்கொயர் G over 9, சாரி என்னது, R ஸ்கொயர் 9 into ஜீட்டா into rho minus rho dash. Okay, so that is the terminal velocity of the ball. Okay, அப்ப இந்த 3 இங்க வந்துச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், 3 9 2/9 அப்படியே போட்டுங்க. இங்க என்ன இருக்கு, நமக்கு R ஸ்கொயர் இருக்கு, இங்க R நமக்கு என்ன ஆச்சு, கேன்சல் ஆச்சு, இங்க R ஸ்கொயர் இருக்கு. இந்த ஈட்டா நமக்கு என்ன வரும், நமக்கு இங்க டினாமினேட்டர்ல போயிடும். ஓகே, அப்ப G by eta rho minus rho dash, இதான் நமக்கு என்னது terminal velocity of the ball. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம், இங்க இருந்து நம்ம விஸ்காசிட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி கேட்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி கேட்டால் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி என்ன ஃபார்முலா, நமக்கு இந்த ஈட்டா வந்து நமக்கு என்ன, இந்த பக்கம் வந்துடும், V வந்து அந்த பக்கம் போயிடும். அப்போ எப்படி வரும், நமக்கு ஈட்டா இஸ் ஈக்குவல் டு V அப்படியே நமக்கு இங்கே கொடுத்துங்க. ஸோ 2/9 R square G over V rho minus rho dash. ஓகேங்களா, ஸோ ரோங்கிறது நமக்கு டென்சிட்டி நமக்கு தெரியும், எல்லா லிக்விடோட டென்சிட்டி, அதே மாதிரி நம்ம பாலோட டென்சிட்டி தெரியும். ஓகே, அப்போ ரோ மைனஸ் ரோ டேஷ், இதுதான் நமக்கு என்னது, நமக்கு ஃபைனல் ஃபார்முலா. ஸோ இது விஸ்காசிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு terminal velocity. Okay, so terminal velocity V is equal to 2/9 R square G over eta rho minus rho dash இங்கிறது terminal velocity. அடுத்தது நமக்கு coefficient of viscosity. So coefficient of viscosity னா eta is, இந்த eta நமக்கு அங்க போயிடுச்சுனா V இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா. So 2/9 R square G over V into rho minus rho dash. So it is called as terminal velocity and coefficient of viscosity of liquid using Stokes method. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, அதை பார்த்துடலாம். ஓகே, நான் பார்த்துட்டு அடுத்து நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் போயிடலாம். நம்ம எலாஸ்டிசிட்டியில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இது விட்டு வச்சிருக்கேன், கிரிடர்ஸும் பில்டிங்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் விட்டு வச்சிருக்கேன், அதை வந்து பிபிடி போட்டு உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேங்களா, ஓகே, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோவில் கிளாரிட்டி, ஏதாவது வாய்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரி, ஓகே, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ எப்படி இருந்தாலும் சரி.